இவங்க ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய பெயர் நரேஷ்குமார் என்ற பெயர். இவர்கள் ஆண்டவரை அறிந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை தெரிந்தவர்களும் கிடையாது. இவருடைய தகப்பனார் அவர்களுடைய ஊரினுடைய பூஜாரியாக இருந்தவர். ஊர் பூஜாரி அவருடைய தகப்பனார். அவருடைய தாயார் திடீரென்று சுகவீனப்பட்டு அவங்களுக்கு எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் சுகமாகாமல் பிசாசினுடைய பிடியினாலே ஆட்கொள்ளப்பட்டு மரணத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்த நேரம் அது. எவ்வளவோ உடைய தகப்பனார் ஊர் பூசாரியாக இருந்தபடினாலே எண்ணற்ற பிராயச்சித்தங்கள் மந்திரங்கள் என்று சொல்லி செய்து பார்த்தும், மருத்துவங்கள் எல்லாம் செய்து பார்த்தும், வியாதியும் பிசாசின் பிடியும் அந்த தாயாரை மரணத்திற்கு நேராக கொண்டு சென்றது. இன்னொரு 2-3 நாட்கள் தான் அவர்கள் ஜீவனோடு இருப்பார்கள், அதற்கு பின்பு மரித்து போய்விடுவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சுமந்து கொண்டு இவர்கள் வசித்த கிராமத்திற்கு ஆண்டவர் ஒரு மிஷனரி அனுப்பினார். அவர்கள் இந்த குடும்பத்தை சந்தித்தார்கள். தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த குடும்பத்திற்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அந்த குடும்பத்தினுடைய தகப்பனார் விசுவாசிக்கவில்லை. தாயார் மரண படுக்கையில் இருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஊழியர் தாயாருக்காக மிகுந்த பாரத்தோடு அந்த மிஷனரி ஜெபித்து கடந்து செல்லுகிறார். 3 நாளிலே அந்த தாய்க்கு ஆண்டவர் புது ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. குடும்பத்துல எல்லாருக்கும், ஊர்ல எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். 3 நாள்ல செத்து போக வேண்டியவங்கள 3வது நாள் இயேசு உயிரோடு எழுப்பினார். ஒரு மகத்துவம் உள்ள ஒரு அற்புதத்தை கண்டு தாயார் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவனோட தகப்பனார் சொல்லிவிட்டார், உனக்கு வேணுமானா நீ இயேசுவை ஏற்றுக்கொள், நான் அதெல்லாம் வரமாட்டேன், நான் ஊருக்கு பூசாரியா இருக்கிறேன், எனக்கு வேற தெய்வங்கள் இருக்கிறாங்க, நான் அப்படி விட்டுட்டு வர முடியாது என்று தகப்பனார் சொல்லிவிட்டார். இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த பின்பும் ஆனால் தாயாரும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார்கள். சற்று பின்பு ஒரு சில மாதங்கள் கழிந்த பின்பு அவருடைய தகப்பனார் பிசாசினாலே பீடிக்கப்பட்டார். அவர் எந்த தெய்வங்களை தெய்வம் என்று அவரை நம்பி வந்தாரோ அதுவே அவரை ஆட்கொண்டு அவருடைய வாழ்க்கையில மரணத்திற்கு நேராக அவரை கொண்டு சென்று கொண்டிருந்த நேரம் அது. வழியே இல்லை. ஊர் பூசாரிக்கே பிரச்சனை வந்தா யார்கிட்ட போவாங்க? வழியே இல்லாத சூழ்நிலையிலே இயேசுவின் நற்செய்தியை மீண்டும் அந்த மிஷனரி வந்து இந்த குடும்பத்திற்கு அறிவித்து தகப்பனாருக்காக ஜெபம் பண்ணினார். இயேசு ஆண்டவர் அவர் தகப்பனாரை பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். முழு குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய உடனடியாக அவங்க எடுத்த தீர்மானம், என் பிள்ளை ஊழியத்துக்கு போகணும். இந்த இயேசுவை என் ஜனங்கள், என் மேவாடி இன மக்கள் இயேசுவை அறியாமல் நரகத்திற்கு நேராய் செல்லுகிறார்கள், அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய மகனை முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அருமையான சகோதரன் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக வாழ தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு நம்ம மத்தியிலே முழு நேர மிஷனரியாக அவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அருமையான அண்ணன் சொன்னாங்க, விஸ்வவாணியில ஒவ்வொரு மிஷனரிக்கும் நம்ம 5 கிராமங்களை நாம கொடுக்கிறோம் ஊழியம் செய்வதற்கு. அந்த 5 கிராமங்களையும் நாம் நம்முடைய குழுவினர்கள் சர்வே செய்து அந்த கிராமங்களிலே ஒரு முறை கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்த பின்பு இந்த மிஷனரிகளை நாம் அங்கே பணி அமர்த்துகிறோம். இந்த அருமையான மிஷனரி இடுமால் என்று சொல்லக்கூடிய பணித்தளத்தை மையமாக வைத்து அவர்கள் காடியா, தேவன்பாடா, ஜெக்கடா, ஜோட்னா, தம்மனா என்று சொல்லக்கூடிய இந்த 4 கிராமங்கள், இடுமால் சேர்த்த 5 கிராமங்களிலே இயேசுவின் நற்செய்தியை ஒரு முறை கூட கேட்டறாத மக்கள் மத்தியிலே சுவிசேஷ ஊழியத்தை செய்வ அவர்கள் புறப்பட இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த அருமையான மிஷனரிக்கு திருமணம் ஆகி இருக்கிறது. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவருடைய மனைவியினுடைய பேர் நிர்மா பாய். அவருடைய மனைவியினுடைய பேர், அவருடைய மூத்த மகள் ரித்திகா, இரண்டாவது ஒரு பையன் ஆமன் என்று சொல்லக்கூடிய 2 குழந்தைகள். குடும்பமாக இந்த இடுமால் என்ற பகுதியை மையமாய் கொண்டு 5 கிராமத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய புறப்பட்டு வந்திருக்கிற இந்த ஊழியரை நீங்கள் திருச்சபையாக ஜெபித்தும் அண்ணன் குடும்பத்தின் மூலமாகவும் நீங்கள் அனுப்பி வைப்பது 5 கிராமத்தின் மக்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வருவதற்கு ஏதுவாய் அமைகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம்
பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். 5 கிராமங்களுக்கு நற்செய்தி. இயேசு இல்லாவிட்டால் வாழ்வு இல்லை என்பதை இந்த ஊழியர் சுமந்து செல்லுகிறார். இருளில் வசிக்கிற ஜனங்கள் பேர் ஒளியை காண போகிறார்கள். இவர்களை தொடர்ந்து நம்முடைய ஜெபத்திலே தாங்குவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இப்பொழுது அவர்கள் சிறப்பாக மேவாடி மொழியிலே ஒரு பாடலை அவங்க பாடுவாங்க. அந்த பாடலுடைய அர்த்தம், என் மனதாகிய ஆலயத்திற்குள், என் இருதயமாகிய ஆலயத்திற்குள் நீர் வாரும் ஆண்டவரே, நீர் பரிசுத்தமான ராஜா, என்னையும் உம்மை போல பரிசுத்தமாக மாற்றும் என்று அந்த அர்த்தத்தை உடைய ஒரு மேவாடி பாடலை அவர்கள் நமக்காக பாடுவார்கள். सबको जय मसीह। प्रभु की महिमा के लिए एक मेवाड़ी भाषा में एक छोटा सा मैं गीत गाऊंगा। ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக மேவாடி மொழியிலே ஒரு சின்ன பாடலை நான் பாடுகிறேன். मन मंदिर में प्रभु जी मारा मन मंदिर में आओ, मन मंदिर में आओ प्रभु जी मारा मन मंदिर में आओ। यीशु मारो राजा नो राजा, यीशु मारो राजा नो राजा, रावणा प्रभु जी मारा मन मंदिर में आओ, मन मंदिर में आओ प्रभु जी मारा मन मंदिर में आओ। यीशु मारो पवित्र राजा, यीशु मारो पवित्र राजा, पवित्र करवा प्रभु जी मारा मन मंदिर में आओ, पवित्र करवा प्रभु जी मारा मन मंदिर में आओ, मन मंदिर में आओ प्रभु जी मारा मन मंदिर में आओ। यीशु मारो शांति नो दाता, यीशु मारो शांति नो दाता, शांति अलवा प्रभु जी मारा मन मंदिर में आओ, शांति अलवा प्रभु जी मारा मन मंदिर में आओ। तुझे मारो जीवन दाता, यीशु मारो जीवन दाता, जीवन अलवा प्रभु जी मारा मन मंदिर में आओ, जीवन
Praise the Lord. Hallelujah. Hallelujah. மிக அற்புதமான பாடல்களோடு கூட அவங்களுடைய ஆராதனைகள் நடைபெறும். மேவாரி, வாகிடி, பீலி என்று சொல்லக்கூடிய 3 மொழி பேசுகிற மக்கள் மத்தியில நாம் ராஜஸ்தான்ல ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அவங்களுடைய பாடல் ஒரு துவக்கம் இருக்கும், ஆனால் முடிவு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பாடிட்டே இருப்பாங்க அவங்களுடைய மொழிகள்ல. மிக அற்புதமாக ஆண்டவரை ஆராதிக்கிற முதல் தலைமுறை விசுவாசிகளின் கூட்டம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்தியாவிலே பலமாக எல்லா மாநிலங்களிலேயும் ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்ம வேதத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் வேதத்திலே மத்தேயு, லூக்காவிலே, மத்தேயு 24, லூக்கா 21 ஆண்டவர் சொன்னதை நம்ம வாசித்திருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வசனம் நீங்க மத்தேயு 24:14 நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, மத்தேயு 24:14 ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். நீங்க அதே இதுல 6வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. ஆனா 14வது வசனத்துல சொல்லுகிறது, அப்போது முடிவு வரும். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை தீவிரப்படுத்துவது எதுவென்று சொன்னால் சுவிசேஷ தீவிரம். ஹல்லேலூயா. அங்க யுத்தங்கள் எல்லாம் பார்க்கிறோம், ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள வருது. ஆனா மிக முக்கியமான அடையாளம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் தீவிரப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அடைபட்ட வாசல் என்று ஒன்றும் கிடையாது, ஆண்டவருக்கு எதிர்ப்பு என்று ஒன்றும் கிடையாது. அவர் எல்லா இடங்களிலேயும் பலமாக கிரியை செய்கிறார். கடந்த சில 1-2 மாதங்களுக்கு முன்பு ஹிமாச்சல் பிரதேசல நம்முடைய ஊழியத்தை செய்கிற விதி சந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரியோடு கூட நான் தொடர்பு கொண்டு பேசினேன். உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசல கடுமையான இன்னல்களை கர்த்தருடைய பிள்ளைங்க சகித்து கொண்டு ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அதை குறித்து அவரிடத்தில் பேசும்பொழுது அவர் சொன்னார், ஹிமாச்சல் பிரதேசலையும் அதே சவால்களை நாங்கள் சந்திக்கிறோம், கடுமையான எதிர்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அந்த மிஷனரி தாத்ரா காவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பணித்தளத்தை மையமாக வைத்து 5 கிராமத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். அவருடைய தகப்பனாரும் இவருடைய தகப்பனாரை போலவே ஊர் பூசாரி. அதே போல அவருடைய வீட்டிலையும் ஒரு மரண போராட்டத்திலிருந்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை மீட்டு எடுத்தார். அதே போல ஆண்டவர் அந்த குடும்பத்தை ரட்சித்ததற்கு பின்பு அவருடைய மகனின் ஊழியத்திற்கென்று அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் தான் இந்த மிஷனரி விதி சந்த் என்று சொல்லக்கூடியவர். இந்த தாத்ரா காவர் பணித்தளத்தை மையமாக வைத்து 5 கிராமத்தில் அவர் ஆண்டோடைய ஊழியத்தை செய்தார். ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு நீங்க யாராவது போயிட்டு வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த ஸ்டேட்ல டிராவல் பண்ணும் போதே ரோட்ல பல இடங்கள்ல போர்டு வச்சிருப்பாங்க, இது வந்து தேவர்களின் பூமி, தேவ் பூமி அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய இடத்துல சைன் போர்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த இந்து மதத்தினுடைய பூர்வீகத்தின் அநேக புராண கதைகள் உற்பவித்த இடங்கள் வந்து இந்த இமாச்சல் பிரதேசல இருக்கிறது, உத்தரகாண்ட்ல இருக்கிறது. ஆகவே இதை அவர்கள் தேவர்களின் பூமி என்று சொல்லுவார்கள். மற்ற விசுவாசத்தில் உள்ளவர்கள் அவருடைய விசுவாசத்தை பிரசங்கிக்கவோ அபியாசப்படுத்தவோ எந்த வகையிலையும் அவர்களுக்கு அனுமதி